ஏப்ரல் 22 பெகல்காமில் நடந்தது. நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது. ஏப்ரல் 22 பெகல்காம், காஷ்மீர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்குங்க ஐயா. 26 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர், 25 பேர் இந்தியர்கள், ஒரு நேபாள், 26 பேர். அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா? கர்நாடகா, ஹூப்ளி, ஷிமோகா, நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு, இவங்க எல்லாம் டூர் போறாங்க, எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக. புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க, ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க, திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபீசர் அவங்க இருக்கிறாங்க. ஷிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும், இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி, 2 குழந்தைகள், 4 பேர். அவங்க 26 பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல, நீ எந்த மதம், நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குர்ஆன்ல இருந்து 2 வார்த்தையை படி, உனக்கு தெரியாதா, அப்ப நீ இந்து மதம், இங்க வந்து நெல்லு. அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ISIS தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில, பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா. இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர், எல்லோருக்குமே கெட்ட பேர். 26 பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள். அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் இன்னைக்கு நாம சொல்லியிருக்கோம், பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். யார் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள், பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருங்க. அட்டாரி பார்டர்ல கிளம்பி போயிருங்க, வாகா பார்டர்ல வராது. அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. அப்ப என்ன, நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை, ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ, எதிர்த்து பேசாம இருப்போம். அதையும் பார்க்கின்றோம், அதையும் நாம் கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும். அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும். இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும், பாலாகோட்டாக இருக்கட்டும், 2 முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நம்ம கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாலாகோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. IMF இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க, $7 பில்லியன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 3 நதிகளுடைய தண்ணி போதுங்க, இண்டஸ் வாட்டர், அதை நிறுத்துறாங்க. எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது. பாப்பீங்க, பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க. நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார். உறுதியான ஒரு முடிவு எடுக்கத்தான் போறாருங்க. ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று இருக்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று இருக்கக்கூடாது. அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.